எழுச்சிமிக்க இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருந்தமிழர், உலகத் தமிழர்களின் நன்மதிப்பை பெற்ற என் பாசத்திற்குரிய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும், ஒரு செயல் வீரராக இருந்து இவ்வளவு பெரிய பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பானன் செல்வமணி அவர்களுக்கும், ஐயா ராமநாராயணன் அவர்களுக்கும், அண்ணன் பிரபாகரன், வி சேகர் போன்ற தலைவர்களுக்கும், அண்ணன் ஜி சேகரன் அவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக இருக்கிற கலைஞர் பெருமக்களுக்கும், என் உயிருக்கு பிரியமான உறவுகள் அனைவருக்கும், உலகெங்கும் வேர் பரப்பி வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழ விடுதலை குறித்து, என் இன விடுதலை குறித்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் தெருக்களில், வீதிகளில், மேடைகளில், அதுபோக பல்வேறு நாடுகளில் நான் பேசி வந்த போதிலும் இந்த மேடை எனக்கு மிக முக்கியமானது. காரணம், நான் சார்ந்திருக்கிற திரை உலகம் இன்று தமிழ் இன படுகொலையை கண்டித்து குரல் எழுப்ப வந்திருக்கிறது. அதில் ஒரு குரலாக என் குரல் ஒலிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தை ராமேஸ்வரத்தில் ஏன் நடத்த வேண்டும்? எதற்காக ராமேஸ்வரத்தை தேர்வு செய்ய வேண்டும்? இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் ராஜபக்சே அவர்களே, இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். இன்னும் 16 கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்கிறது உங்களுக்கு கிட்ட வருவதற்கு என்று காட்டுவதற்கு. நீங்கள் நினைக்கலாம் இடையில் பெரிய கடல் இருக்கிறது என்று. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல 4 கோடி தமிழ் மக்களும் எழுந்து நடந்தால் கடலும் திடல்தானே என்று சொன்னது போல அந்த உணர்வை வெளிக்காட்டத்தான் இந்த மண்ணை தேர்வு செய்து இங்கே கூடியிருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, தமிழன் என்பவன் யார்? இதிகாச காலங்களில் அவன் அரக்கன், அவன் அசூரன். தமிழன் என்பவன் யார்? மனு தர்மத்தில் சூத்திரன், பஞ்சமன். நிகழ்காலத்தில் அவன் யார்? அகதி. எப்போதும் அவன் தமிழனாக வாழ்ந்ததில்லை. வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த ஒரு இனம் தன் சொந்த உறவுகளை இதே மண்ணில் அகதியாக வாழ வைத்தது பெருமக்களை. வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழினம் என்ற ஒற்றை பெருமையில் இந்த இனம் மல்லாந்து படுத்தது. வந்தவனெல்லாம் ஏறி மிதித்து எச்சே காரி துப்பினான். வந்தவரையெல்லாம் வாழ வைத்த இவன் வாடகை வீட்டில் குடியேறினான். 1000 ஆண்டுகளாக வண்டி இழுக்கின்றன கொம்பை மறந்த மாடுகள் என்று உணர்ச்சி பாவலன் அண்ணன் காசி ஆனந்தன் பாடினான். மாடு வண்டி இழுக்கிறது, தமிழன் ரிக்ஷா இழுக்கிறான். பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன நடக்கிறதே? ஆதியில் உன்னையும் என்னையும் பர்மாவில் அடித்தான். நீ நானும் அகதியாக ஓடி வந்தோம். அதன் பிறகு பம்பாயில் அடித்தான், அகதியாக ஓடி வந்தோம். எப்போதும் நம்மை கர்நாடகாவில் அடிக்கிறான். தண்ணி கேட்கும் போதெல்லாம் அடிக்கிறான். நாளைக்கு முல்லை பெரியாறில் தண்ணி கேட்கும் போது கேரளாவில் அடிப்பார்கள், அகதியாக ஓடி வருவோம். மலேசியாவில் அடிக்க தொடங்கிவிட்டான், இனி ஓடி வருவதை தவிர வழி இல்லை. உலகெங்கும் அடி வாங்கி அகதியாக ஓடி வந்த ஒரு இனம் ஒரே ஒரு இடத்தில் தான் மான ரோசத்தோடு வீரத்தோடு திருப்பி அடித்தது. அது தமிழீழ மண்ணில் மட்டும்தான் அடித்தது. தமிழன் எங்கு அடி வாங்கினாலும் அது நன்முறை. தமிழன் எங்கேனும் ஒரு இடத்தில் திருப்பி அடித்தால் அது வன்முறையா? உலகத்தீரே, அது வன்முறையா? வன்முறையா? அன்பார்ந்த பெருமக்களே, என் பேச்சை உற்று நோக்குகிற சான்றோர்களே, ஒன்றை கவனியுங்கள். உலக வரைபடத்தில் தமிழன் வாழாத நாடு இல்லை. ஆனால் அவனுக்கென்று உள்ளங்கை அளவு ஒரு நாடு இல்லை. உலகில் மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகளாகிறதே. உங்களது எனது தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகளாகிறது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொன்மை இனத்தின், ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கென்று ஒரு தேசம் இல்லை. அதுதான் அவலம். அந்த தேசத்தை அடைவதற்காக
அன்பு பெருமக்களே, நாட்டுக்காக உயிரை கொடுப்பது உயர்ந்ததுதான், உத்தமமான காரியம்தான். ஆனால் அந்த உயிரை கொடுப்பதற்கு ஒரு நாடு அவசியம் அல்லவா? அதற்காகத்தான் என் உறவுகள் உயிரை கொடுத்து அந்த நாட்டை அடைய தமிழீழ மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள். என் உறவுகளை இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மரணத்தை விடவும் மானம் பெரிதென்று நினைத்து உயிரை உருக்கி ஒரு குப்பியில் உலகத்துக்கு முன்பு தொங்க போட்டுக் கொண்டு களமாடி கொண்டிருக்கிற மரத்தமிழ் மறவர்கள் வாழுகிற பூமி தமிழீழ பூமி. இதை யாரும் மறந்துவிட முடியாது. எதற்காக இந்த போராட்டம் எழுந்தது? உலகெங்கும் இருக்கிற பெருமக்களே, மனிதநேயமிக்க வல்லுநர்களே, மாந்தநேய உணர்வாளர்களே, அரசியல் பெருந்தலைவர்களே, ஆழ்ந்து கவனிங்கள். தமிழினத்தின் முதல் எதிரி எவன் பேசுகிறானோ அவன்தான் தமிழ் இனத்தின் முதல் எதிரி. ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இலங்கையில் உன் இழவுக்காக 306 மீனவன் உன் ரத்த சொந்தம் செத்து விழுந்த இழவுக்கு அழாத இவன் இல்லாத இலங்கையின் இறையாண்மைக்கு ஏன் அழுகிறான்? அதுதான் என் கேள்வி. எங்கே இருக்கிறது ஒருங்கிணைந்த இலங்கை? எங்கே இருக்கிறது இறையாண்மை? இலங்கையில் யாராவது ஒருவன் என்னோட வாதிடவா? எங்கே இருக்கிறது இலங்கையில் இறையாண்மை? அருமை பெருமக்களே, இந்திய தேசியத்தில் தமிழ் பேசுகிற தமிழை தாய்மொழியாக கொண்ட சீமான் இந்தியாவின் தலைமை அமைச்சராக பிரதமராக ஆக முடியும் என்ற அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவன், கன்னடத்தை பேசுகிற ஒருவன், தெலுங்கு பேசுகிற ஒருவன் இந்த தேசத்தின் பிரதம அமைச்சராக ஆக முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழன் ஒருபோதும் பிரதம அமைச்சராக ஆக முடியாது என்ற நிலைமை இருக்கிறது. அது வேறு. ஆனால் சட்டம் இருக்கிறது. அதனால் இது இறையாண்மை என்று நம்பப்படுகிறது, கருதப்படுகிறது. இலங்கையின் நிலை என்ன? தமிழன் ஒருபோதும் அந்த நாட்டின் தலைமை அமைச்சராக ஆக முடியாது என்ற அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இனம், அந்த மண்ணின் பூர்வீக இனம், அந்த மண்ணையே தன் பிறப்பிடமாக கொண்ட ஒரு பூர்வீக குடிமக்கள், அந்த மண்ணுக்கான உரிமை அத்தனையும் கொண்ட மக்கள், அந்த மக்களுக்கு அந்த நாட்டில் தலைமை அமைச்சராக ஆக முடியாது, அதிபர் ஆக முடியாது என்று சட்டம் இருக்கிறது. தமிழ் பேசுகிற இஸ்லாமியன் தலைமை அமைச்சராக ஆக முடியாது, சட்டம் இருக்கிறது. சிங்கள கிறிஸ்தவன் அந்த நாட்டின் அதிபராக ஆக முடியாது, சட்டம் இருக்கிறது. பிறகு யார் ஆக முடியும்? சிங்கள பௌத்தன் மட்டும்தான் அந்த நாட்டின் தலைமை அமைச்சராக ஆக முடியும் என்று சட்டம் இருக்கிறது. இதுக்கு என்ன பேர்? இலங்கை ஒரு மத தீவிரவாத நாடு. இதை யார் மறுக்க முடியும்? உலகெங்கும் மதவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்புகிற பெருமக்களே, கண்டிக்காது ஏன்? எங்கே இருக்கிறது இலங்கையில் இறையாண்மை? எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? என் அன்பான உறவுகளே, உன்னை யாராவது அடிமையாக இரு என்று சொன்னால்